The High Court says further that the child blamed the warden for conversion bid. There have been allegations that this was a case of torture, of harassment. Received the main accused, Sagai Mary, outside the jail after she was granted bail. And that the conversion angle that you remember the opposition in Tamil Nadu, the BJP, had been bringing up. Whereas the family is saying injustice and cruelty that's been done to the schoolgirl with an effort to try and convert her. She was being bullied and abused and forced to convert to Christianity. வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். இவ்வளவு கூச்சல் கூப்பாடுகளை போட்டு தேசிய ஊடகங்கள் லாவண்யா மரணம் குறித்து சிபிஐ நடத்திய அந்த விசாரணையில வெளிவந்திருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து பெரிய அளவுக்கு யாருமே செய்திகளை வெளியிடல. பத்திரிகைகள்ல அது ஒரு வரி செய்தியாக வந்து போயிருக்கு. 2022 இந்த சம்பவம் நடக்கும்போது தினந்தோறும் இது குறித்து டிபேட்ஸ், பல ரிப்போர்ட்டர்ஸை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி இந்த ஸ்டோரியை வந்து அவங்க கேரி பண்ணாங்க. தமிழ்நாட்டில் கட்டாய மதமாற்றம் என்பது நடைபெறுகிறது. அண்ணாமலை சொன்னதுதான் வேத வாக்கு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் முதல்ல இந்த விஷயத்த சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோவை பதிவு பண்ணி இந்த பிரச்சனையை பெருசாக்குகிறார். அவர்கிட்ட எல்லா சேனல்ஸும் பேட்டி எடுத்தாங்க, நேரலையில பேட்டி எடுத்தாங்க, பல மணி நேரம் விவாதங்களை நடத்துனாங்க. அவர் சொல்லுவதுதான் வேத வாக்கு, தமிழ்நாட்டில் அப்படிதான் நடக்கிறது அப்படின்னு அடிச்சு எல்லா சேனல்ஸும் பேசினாங்க. இன்னைக்கு அந்த சிபிஐ விசாரணையில வெளிவந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, லாவண்யாவுடைய மரணத்துக்கும் அண்ணாமலை சொன்ன அந்த புகார் இருக்கு இல்லையா, கட்டாய மதமாற்றத்தினால்தான் இந்த குழந்தை இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரு குற்றம் சாட்டினார் இல்லையா, அது பொய் என்று நிரூபணமாகி உள்ளது. நாம இந்த ஸ்டோரியை அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டோரி கிரியேட் பண்ண இம்பேக்ட் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பொது தளங்கள்லையும் இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக பிஜேபி, விஹெச்பி, சங்கு பரிவார் அமைப்புகள்லாம் இதை மாற்றி விட்டார்கள். கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸை டார்கெட் பண்ணாங்க. கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கட்டாய மதமாற்றம் தான் நடக்கிறது அப்படின்னு அடித்து உறுதியாக பேசக்கூடிய ஒரு சூழலை தமிழகத்தில் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேம்பெயினை அவங்க ரன் பண்ணாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பொய் அப்படின்னு சிபிஐ அதை அடித்து உடைச்சிருக்கிறது அவங்களுடைய விசாரணை மூலமாக. அந்த சார்ஜ் ஷீட்டை முழுமையாக நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்திருக்கக்கூடிய பல தகவல்கள் தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அண்ட் ரிமைண்டர். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸும் நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். நீங்கள் தெரிவிக்கக்கூடிய ஆதரவுனால தான் எங்களால் இந்த போன்ற செய்திகள் எல்லாம் வந்து பதிவு செய்ய முடிகிறது, பேச முடிகிறது, அது தொடர்பான கேள்விகளை எழுப்ப முடிகிறது. மற்ற ஊடக சேனல்ஸ்க்கு இது வேணா ஒரு செய்தியாக இருக்கலாம், ஒரு ஒன்லைனராக இருக்கலாம். பட் இந்த சம்பவத்துடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய தாக்கம் இருந்தது அப்படின்றத நாம் வந்து கண்கூட பார்த்துருக்கோம், கிரவுண்டில் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த செய்தியை விலாவரியாக சொல்ல வேண்டும், மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் அதை சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி தான். அதனால தான் இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ்க்கு உங்களுடைய ஆதரவு தேவை அப்படின்றதுனால இந்த வேண்டுகோளை நான் மீண்டும் வைக்கிறேன். ஸோ 2022 ஜனவரி மாதம் அண்ணாமலை பதவியேற்று 7 மாதங்கள் ஆகிறது தமிழக பாஜக தலைவராக. தமிழக பாஜக தலைவராக பதவியேற்றோடனே ஏதாவது ஒன்று பண்ணணும், வேகமாக பண்ண வேண்டும் அப்படின்ற அவருக்கு அந்த ஆசை என்பது இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் இந்த தஞ்சாவூர் மாணவியுடைய மரணம் என்பது நிகழ்கிறது. சிபிஐ விசாரணை அதில் மதுரை உயர்நீதிமன்றம் ஆர்டர் பண்ணுச்சு. இப்போ அந்த சிபிஐ விசாரணை தொடர்பான அந்த சார்ஜ் ஷீட் வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சார்ஜ் ஷீட்டில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கும்போது திட்டமிட்டு எப்படி வந்து இந்த மாணவியுடைய மரணத்தை அரசியல் லாபத்துக்காகவும் தங்களுடைய அஜெண்டாவை வந்து ஒரு கேம்பெயினாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் பிஜேபி, விஹெச்பி, ஏபிவிபி போன்ற அமைப்புகள்லாம் வந்து ஈடுபட்டிருக்கிறது அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக்குறது இந்த சார்ஜ் ஷீட். அந்த மாணவி எங்கேயுமே காவல்துறையிட்டையோ அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டையோ இந்த புகாரை வந்து முன்வைக்கவே இல்லை. என்ன மதமாற்றம் சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்ல. அப்போ இந்த மாணவிக்கு உடைய ஸ்டேட்மெண்ட் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு போனோடனே அந்த பெற்றோர் வந்து அவங்களுடைய நண்பர்கள்ட்ட யார்கிட்ட சொல்கிறாங்க,
இந்த மாதிரி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் போலீஸும் வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறாங்க, எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அதனால் எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னும் போது தான் அங்கே லோக்கலில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஹெச்பியோடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி முத்துவேல் அவர் அப்போ தான் சீனில் வராரு. வந்த உடனே தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிகாலஜி வார்டு இந்த மாணவியை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த மாணவி சிகிச்சையில் இருக்கா. அந்த மாணவியோடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. அந்த சமயம் போய் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோவில் ஒரு 2.5 நிமிஷம் அந்த மாணவி பேசுகிறது. அந்த மாணவியை வந்து எனக்கு ஏற்பட்ட சிரமங்கள் என்ன, எப்படிலாம் என்னை ஸ்கூலில் டார்ச்சர் பண்ணாங்க, அந்த சிஸ்டர் சகாய் மேரின்றவங்க டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் மாணவி பதிவு செய்கிறது. 1/2 மணி நேரம் கழித்து மறுபடியும் அந்த வார்டுக்குள்ளே போய் அந்த மாணவிகிட்ட இன்னொரு வீடியோவை முத்துவேல் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அந்த வீடியோவில் தான் வந்து அந்த 47 செகண்ட் வீடியோவில் தான் அந்த மாணவி வந்து சொல்லுது, இந்த மாதிரி என்னை வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாற சொல்லி ரக்கேல் மேரி என்ற ஒரு சிஸ்டர் வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டாங்க, மேபி அதுவாக காரணமாக இருக்கலாம் என்னை வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாணவி அந்த வீடியோவில் பேசுது. அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு 17ஆம் தேதி இது நடக்குது, ஜனவரி 17. அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு காவல்துறைக்கு அந்த வீடியோ கொடுக்கல, யாருக்குமே அந்த வீடியோவை கொடுக்கல. அந்த மாணவியுடைய மரணம் என்பது 19ஆம் தேதி 3:30 மணிக்கு அந்த மாணவி மரணம் அடைகிறார். 20ஆம் தேதி அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் ஆளாக வெளியிடுறது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. அந்த வீடியோவை வெளியிட்டு இந்த மாணவியுடைய மரணம் என்பது கட்டாய மதமாற்றம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால்தான் நடந்திருக்கிறது அப்படின்றத அவர் பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய பிரச்சாரமாக மாறுகிறது. கிட்டத்தட்ட அதாவது தமிழகம் பூரா இருக்கக்கூடிய பள்ளிகள்லையும் இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள். அதுக்கப்புறம் அவங்க சைடில் அதை சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு ரன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஊடகங்களில் விவாதங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு NCPCR குழந்தைகளுக்கான அந்த ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து இது நடந்திருக்கிறது, நாங்கள் விசாரணைக்கு நேரடியாக வருகிறோம் அப்படின்னு அவங்களும் வந்து அங்கே விசாரணைக்கு போகிறாங்க. தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் வந்து இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேலேருந்து அதை மறுக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்லேயே இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஆங்கிளோ அல்லது மதமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு வரவே இல்லை, திடீரென்று அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் தான் இதை கொண்டு வராங்க, அதுவும் இந்த வீடியோ வச்சுட்டு இதை பண்ணுறாங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்க பேசினாங்க. பட் காவல்துறை பொய் சொல்கிறது, காவல்துறை மூடி மறைக்கிறது அப்படின்னு தமிழக காவல்துறையையும் வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சுக்கள்லாம் வந்து பாஜகவினரும் மற்ற சங் பரிவார் அமைப்புகளும் அதை சேர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். தேசிய அளவில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக மாற்றப்பட்டுச்சு. சிபிஐ உடைய விசாரணையில் அந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிபிஐ அந்த ஸ்கூலில் போய் விசாரிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூலில் போய் விசாரிக்கும் போது அந்த மாணவிக்கு வந்து அந்த ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் வந்து சகாய மேரின்ற அந்த வார்டன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய தொந்தரவாக இருந்துச்சு. அந்த மாணவியை வந்து அடிக்கடி அவங்க கண்டிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த மாணவிக்கு வந்து ஒரு பெரிய இன்சல்ட் ஆகும், ஒரு பெரிய ஷேமாக அந்த மாணவி ஃபீல் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாணவி வந்து இந்த மாதிரி முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்றது அந்த சார்ஜ் ஷீட் சொல்லுது. ஆனால் இந்த கட்டாய மதமாற்றம் அப்படின்றது தான் விசாரிக்கணும் அப்படின்றதுனால தான் இது சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு இந்த வழக்கு. அப்போது அந்த வழக்கு சிபிஐ விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய மதமாற்றம் அப்படின்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, கட்டாய மதமாற்றம் அந்த ஸ்கூலில் நடந்திருப்பதற்கு எந்த விதமான சான்றுகளும் இல்லை. எவ்வளவு தெளிவாக சிபிஐ இதை விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2010 அந்த ஸ்கூலில் படித்த மாணவ மாணவியர்களுடைய டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி அது எல்லாத்தையும் உட்காந்து வெரிஃபை பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ஸ்கூல் ஒரு 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே போன எந்த மாணவியும் வந்து தன்னுடைய பெயரை அல்லது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் அவங்களுடைய மதம் மாறி இருப்பதற்கான எந்த சான்றுகளும் இல்லை அப்படின்றத உறுதி செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோலாம் பதிவு பண்ணாங்க இல்லையா, முத்துவேல் 4 வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதில் 2 வீடியோ தான் வந்து பப்ளிக் டொமைனுக்கு வந்திருக்கு. இன்னொரு இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு லோக்கல் லீடரும் வந்து ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாணவி வந்து மரண படுக்கையில் இருக்கும்போது போய் இந்த மாதிரி விஷயங்களை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதன் மூலமாக அதை அரசியலாக்கி ஆதாயம் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி என்பது நடந்திருக்கிறது அப்படின்றது அந்த சார்ஜ் ஷீட் படிக்கும்போது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதே போல் அந்த ஸ்கூலில் 677 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் 444 பேர் இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள், 219 மாணவர்கள் கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள், 14 மாணவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள்.
ஸோ அந்த ஸ்கூலில் மதமாற்றம் அப்படின்ற ஒரு புகார் இது வரைக்கும் எழுந்ததில்லை. அதே போல் 100 ஆண்டுகளாக அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஸ்கூலில் படித்த ஒரு மாணவி கூட மதம் மாறியதாக அவங்க வந்து எங்கேயுமே புகாரும் தெரிவிக்கலை, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்றது அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் கன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்போ முழுக்க அந்த ஒரு வீடியோவை மட்டும் எடுத்துட்டு அந்த வீடியோவை பதிவு பண்ணிட்டு அந்த வீடியோ மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் முத்துவேல் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான சூழலை ஒரு அசாதாரண சூழலாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள் துணை போயிருக்கின்றன. எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்க. நானே அந்த டைமில் ஒரு ஆங்கில சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் மேலாம் வந்து கடுமையான அழுத்தம், கடுமையான ப்ரெஷர். இதை நீங்கள் விசாரித்து வந்து இதில் ஃபோர்ஸ் கன்வர்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத செய்திகளாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு அழுத்தம். பட் நாம் அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிஜேபி லீடர்ஸ், லோக்கல் மக்கள்கிட்ட இவங்ககிட்டலாம் பேசும்போது யாருமே வந்து அங்கே வந்து ஃபோர்ஸ் கன்வர்ஷன் நடக்குது அப்படின்ற ஒரு புகாரை தெரிவிக்கல. நாம் அதை தான் ரிப்போர்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் டெல்லியில் இருக்கிறவங்க அதை ஏற்க மறுத்து விட்டார்கள். இந்த டெலிகேஷன் இந்த ஊர் மக்கள் வந்து NCPCR டீமை பார்த்து என்ன சொல்ல போறீங்க, என்ன கோரிக்கை முன்வைக்க போறீங்க? எங்க ஊர்ல நடந்ததா சொல்ல போறோம். தேவையில்லாம இந்த லாவண்யா பிரச்சனையை வச்சு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பண்றாங்க. அது மாதிரியான மதமாற்றம் இல்லைங்கிறத எடுத்து சொல்ல வந்திருக்கோம். சரிங்க. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு இந்த கேம்பெயினை வந்து ஸ்ட்ராங்கா பிஜேபி, RSS உடைய அமைப்புகள்லாம் வந்து அது சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் அவங்க வந்து அதை கட்டமைச்சாங்க. இன்னைக்கு அது பொய் என்று நிரூபணமாகி உள்ளது. அதற்கான சான்றுகளோட தான் நான் பேசுகிறேன். அந்த சார்ஜ் ஷீட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு அது சம்மந்தமாக ஒரு ஸ்டோரியும் எழுதியிருக்கேன். நான் அதையும் நீங்கள் போய் படித்து பாருங்கள். ஒரு டீட்டெயில் ஸ்டோரி எழுதியிருக்கேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். எந்த அளவுக்கு மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கும் மக்கள்கிட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு மத துவேஷத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் அப்படின்றது இந்த இஷ்யூவை வச்சு நடந்திருக்கிறது அப்படின்றதுக்கு இந்த சார்ஜ் ஷீட் மூலமாக, இந்த விசாரணை மூலமாக அது வெளியே வந்திருக்கிறது. ஸோ அந்த சிபிஐ விசாரணையை வந்து அவங்க சமரைஸ் பண்ணும்போது ஒரு 9 பாயிண்ட்ஸில் அதை சமரைஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த மாணவியை பற்றிலாம் சொல்கிறாங்க. அந்த மாணவிக்கு என்ன காரணத்தினால அந்த மாணவி தற்கொலை அப்படின்ற அந்த முடிவை எடுக்க போனாங்க அப்படின்னா அதற்கு அங்கே ஹாஸ்டலில் கொடுக்குற வேலை, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு, அதாவது படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை என்பது இருந்துச்சு. இந்த மாணவிக்கு அந்த வார்டன் வந்து வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து இதில் காரணமாக இருக்கிறது அப்படின்றத அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் அந்த மாணவி மதமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எந்த போலீஸ் அறிக்கையில், போலீஸ் ஸ்டேட்மெண்ட்லையோ அல்லது சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஸ்டேட்மெண்ட்லையோ, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுடைய ஸ்டேட்மெண்ட்லையோ, யாருடைய ஸ்டேட்மெண்ட்லையோ இது தொடர்பான விஷயங்களை பற்றி அந்த மாணவி பேசவே இல்லை. இன்க்ளூடிங் அந்த மாணவியுடைய டையிங் டெக்ளரேஷன். இதில் எந்த இடத்துலையும் வந்து கட்டாய மதமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அந்த மாணவி பேசவில்லை. ஆகவே அந்த மாணவி தொடர்பாக அந்த அலிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த கட்டாய மதமாற்றம் அப்படின்ற அலிகேஷன், அதற்கு எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லை. அதை எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சிபிஐ வந்து அவங்களுடைய சார்ஜ் ஷீட்டில் சொல்கிறாங்க. முழுக்க ஒரு மென்டல் ப்ரெஷர் காரணமாக தான் இந்த பள்ளியில் இப்படி நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த சார்ஜ் ஷீட்டில் வெளியே வந்திருக்கு. ஒரு 66 பக்க சார்ஜ் ஷீட் அது. அந்த சார்ஜ் ஷீட்டை முழுவதுமாக படித்து அனலைஸ் பண்ணி அதை நாங்கள் ஒரு ஸ்டோரியாக கூட எழுதியிருக்கிறோம். இந்த விஷயத்தை அப்படியே கடந்து போயிருக்கலாம். பட் இந்த விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும், இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும், மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. யாருடைய அரசியல் லாபத்துக்காகவும் நாம் பலியாகிவிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடம். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க மத துவேஷத்தை பரப்புவதற்கும். இப்போ அந்த இதே மாதிரி கிறிஸ்தவ பள்ளிகளில் ஏராளமான மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பெற்றோர்கள் மனதில் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அப்படின்றது உருவாகும், இந்த மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்றது இருக்குது அப்படின்னும் போது ஒரு சந்தேகங்கள்லாம் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு கேம்பெயின் இது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இதை கட்டமைத்து தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முயற்சி, அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில்தான் மெத்த படித்த பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் களமிறங்கியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த விஷயம் குறித்து அவர் பேசவே இல்லை. ஏன் பேசலை? ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா அப்படின்னு களத்தில் குதித்தவர் இன்னி வரைக்கும் லாவண்யாவை பற்றி ஒரு வார்த்தை பேசல. அந்த போராட்டங்கள் அந்த சமயத்தில் பேசினதை தாண்டி அவர் அதை பற்றி பேசவே இல்லை. ஏன் பேசலை? தமிழ்நாடு அரசாங்கமும்
இந்த ஃபைண்டிங்ஸை பார்த்து அடுத்தது இந்த மாதிரியான பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்திய, பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்ட நபர்கள் மீது என்ன நடவடிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுகிறது. இப்போ இந்த முத்துவேல் போய் அந்த வீடியோவை ஷூட் பண்ணி, அந்த மாணவி மரண படுக்கையில் இருக்கும்போது அந்த வீடியோவை ஷூட் பண்ணி அதன் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை அவங்க கையில் எடுத்தாங்க. இப்போ அந்த முத்துவேல் மீது என்ன நடவடிக்கை அப்படின்ற அந்த கேள்வி என்பது எழுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தை பற்றி, இந்த ஃபைண்டிங்ஸை பற்றி பேச வேண்டும். அவங்களும் யாரும் பெருசாக பேசலை. நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரத்தை அவங்க பவர்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. பட் இன்னைக்கு அது பொய் அப்படின்றது ஒரு சிபிஐ சார்ஜ் ஷீட் மூலமாக, சிபிஐ விசாரணை மூலமாக, அவர்கள் கேட்ட சிபிஐ விசாரணை. ஏன்னா அந்த லாவண்யாவுடைய அப்பா கேட்டது சிபிசிஐடி விசாரணை தான், பாஜகவினர் கேட்டது சிபிஐ விசாரணை. அப்போ அந்த சிபிஐ விசாரணையிலேயே இந்த விஷயங்கள்லாம் வெளிவந்திருக்கு அப்படின்னும் போது இது குறித்து மாநில அரசாங்கம், அதுக்கப்புறம் மாநில அரசாங்கத்துடைய திமுக கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து பேசணும். எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க, எவ்வளோ பேர் இந்த விஷயத்தை விவாதித்திருக்காங்க, எவ்வளோ பேர் அண்ணாமலையை பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது மன்னிப்போட முடியாது. அப்போ பாஜகவை நோக்கி இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பாஜகவினர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பாக பாஜகவுடைய தலைவர் செய்த இந்த பொய் பிரச்சாரத்துக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும். அவர் பொறுப்பேற்றுட்டு அவர் மன்னிப்பு கேட்டார்னா இதெல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்றது கிடையாது. பட் ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த அக்கௌண்டபிலிட்டியை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள்லாம் வந்து அதை டிமாண்ட் பண்ணணும், அதை கேட்கணும். பாஜகவினரை பார்த்து இன்னைக்கு அந்த கவுண்டர் குவெஸ்டின்ஸ்லாம் ரேஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சிபிஐ அறிக்கையின் வாயிலாக இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னும் போது இது ஒரு சாதாரண ஃபைண்டிங்ஸ் கிடையாது, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைண்டிங்ஸாக இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான கேள்விகளை எழுப்புவார்களா அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.